ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து லவ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். இந்த ஜூலை மந்த்துக்கான ப்ரிடிக்ஷன் இது, ஓகேவா? இது வந்து காதல் வாழ்க்கை அப்படின்னா திருமணம் ஆனவங்களுக்கும் இது நான் சேர்த்து பார்க்குறேன். சரி, 3 பைல் இருக்குது. பைல் நம்பர் 1, 2, 3. பைல் நம்பர் 1க்கு வந்து ரெட் கலர் ஹீலிங் பிரமிட், க்ரீன் செகண்டாக வச்சுருக்கேன், ப்ளூ கலர் தேர்டாக வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த ஹீலிங் பிரமிட் கிறிஸ்டலில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேவா? இது ஜூலை மந்த்துக்கான ப்ரிடிக்ஷன் லவ் லைஃப்காக, ஓகேவா? சரி, இந்த ப்ரிடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ், நீங்கள் எப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்களோ, நீங்கள் ஒரு இஷ்ட தெய்வமாக குல தெய்வமாக பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு தேங்க் பண்ணிட்டு வாங்க. இல்லை குருமார்களாக வழிபாடு பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். நீங்கள் இல்லைனா சாமுவேல் ஏஞ்சல், ஏரியல் ஏஞ்சல், ரஃபேல் ஏஞ்சல், மைக்கேல் ஏஞ்சல், யாரை நீங்கள் ப்ரே பண்ணாலும் அவங்கள மனதில் நிறுத்திக்கோங்க. நிறுத்திக்கிட்டு பாருங்கள். உங்களோட ரிலேஷன்ஷிப் பாண்டிங் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்க இந்த ஜூலை மந்த், உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன இருக்குது டிவைன் கிட்ட பார்க்கலாம். எஸ், பைல் 1 சூஸ் பண்ண மக்களே, நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களோட பர்சனுக்கும் உங்களுக்கும் நடுவில் ஹார்ட் பிரேக் இருக்குது, ஓகேவா? தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் இருக்குது கரண்டில், ஓகே? இது வந்து ரீஜாயின் ஆகுமாங்கிறதெல்லாம் நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் கொடுக்குற அன்பு ஏன் இந்த விரிசல் அப்படின்னா, நீங்கள் நிறைய விஷயங்கள் அவருக்கு, இப்போ வந்து மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேலுக்கு, ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் மேலுக்கு அன்பு பாசம் அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. பட் அவங்க வந்து அந்த அளவுக்கு பாசமும் அன்பும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்கல. ரெண்டாவது, ஃபைனான்ஸ் ரீதியாகவும் உங்களுக்கும் அவருக்கும் நிறைய கிளாஷ் உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கலாம். ஃபைனான்ஸ் சப்போர்ட்லேருந்து எல்லாமே நீங்கள் பண்ணியிருப்பீங்க. பட் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் அவங்கக்கிட்டேருந்து வரலங்கிறது உங்களோட ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதனால தான் நிறைய இந்த உங்களோட அந்த விடைவெளிக்கு இந்த பிரேக்குக்கு காரணமாக கூட இருக்குது. அந்த மன வருத்தம் அது வந்து ரொம்ப அதிகமாக தெரியுது. இதுக்கு சில தேர்ட் பார்ட்டி அது சம்மந்தமான விஷயமும் தெரியுது. இது அவங்க மட்டும் காரணம் கிடையாது, உங்கள் பர்சன் மட்டும் இதுக்கு காரணம் இல்லை. உங்களுக்கும் அவங்களுக்கும் இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸும் தெரியுது. ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன் தெரியுமா? நீங்கள் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு வல்லமை எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. சில நேரத்தில் கொஞ்சம் என்ன ஆகிடுறீங்கன்னா, இந்த டிப்ரெஷனுக்கு போயிடுறீங்க. இந்த மாதம் சில பேருக்கு இது வந்து இப்போ நியர்பை நடந்திருக்கலாம், இல்லைனா இந்த ஜூலை மாதத்தில் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது வந்து கலெக்டிவ் ரீடிங், ஓகேவா? சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் உங்களோட இது வந்து திருமணத்தில், இப்போ நீங்கள் திருமணமாகி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா, கணவன் மனைவி உறவில் இருக்கீங்கன்னா, ரீசெண்டாகவே உங்களுக்கு சில நாட்களாக சில மாதங்களாக கொஞ்சம் நாளாகவே இந்த பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கும். அது இந்த மாதம் வந்து கொஞ்சம் அதிகப்படியாக தெரியும். பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுறத கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இதை சரி பண்ணிக்க முடியும். உங்களோட அந்த இது வந்து எப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ரேயர் வைக்கிறீங்க, ஒரு நல்ல விஷயங்களை உங்கள் தாட்டில் ஓட விடுங்க, பாசிட்டிவாக இருங்க, ஓகேவா? ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலும் சரி, ஒரு நம்பிக்கையோடு இருங்க. ஏன்னா இந்த ஜூலை மாதம் சில பேருக்கு இன்னும் அது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் பெருசாக பூதாகரமாக கூட இந்த ஜூலை மாதம், ஏன்னா நம்ம இந்த மந்த்லி ரீடிங் பார்க்குறோம், இந்த மந்த் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும்போது சில பேருக்கு இது ஸ்டார்ட் ஆகிருக்கலாம், இல்லைனா இந்த மந்த் வந்து இந்த மாதிரி இட் வில் ஹேப்பன், ஓகேவா? இது நடக்கலாம், பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளாக அதை வந்து அந்த பர்சன்கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னடா நம்ம சைடில் தான் நிறைய நம்ம எஃபெக்ட் போட்டுட்ருக்கோம், ஆனால் அவங்க சைட்லேருந்து அந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது. அவங்க நம்மளுக்கு தொடர்ந்து வந்து அதாவது நெகட்டிவ் ஒரு சப்போர்ட் இல்லை, நீங்கள் எதிர்பார்க்குற அந்த அன்பு பாசம் அவங்கக்கிட்டேருந்து கிடைக்க மாட்டேங்குது உங்களுக்கு. அதுதான் உங்களை வந்து ரொம்ப யோசிக்க வைக்குது. சரி, இந்த பாண்டிங்கை நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க அப்படின்னு பார்க்கலாம்.
ஒரு சிலருக்கு வந்து அந்த பர்சன் ரொம்ப மணி மைண்டடாக இருப்பாங்க. ஓகேவா? உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இந்த இஷ்யூஸ் வந்து கொஞ்ச நாள் ஒரு சிலருக்கு ஒரு இயர், அதாவது லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா அது கூட கொஞ்சம் வருஷங்களாக கூட இருக்கும். ஓகேவா? ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்குது. அதே மாதிரி சில பேருக்கு கூட திருமணம் ஆனவங்களும் பல வருஷங்களாக இந்த போராட்டத்தில் இழுபறியாக இருந்துகிட்ருக்குது. பட் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் அவங்கள கையாளணும். ஓகேவா? இதெல்லாம் எப்போ சரியாகும் மேடம்? அவர் வந்து எப்போ என்கிட்ட இணக்கமாக நான் நினைக்கிற மாதிரி எனக்கு ஒரு நல்ல பாண்டிங் சப்போர்ட் கொடுப்பாங்க, ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது எமோஷ்னல் சப்போர்ட் அண்ட் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் உங்களை வந்து இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வாங்க. நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கக்கூடிய எல்லா ஒரு அனுகூலமும் டிவைன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த அந்த விஷயங்களை நடத்தி தருவாங்க. ஓகேவா? அப்படி ஒரு சில பேர் வந்து நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் லைனில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது, டிவைன் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறவங்க நல்லா தெரியுது. ஓகேவா? ஆனாலும் லைஃப் ஏன் இப்படி போயிட்டுருக்குங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. சீக்கிரமே சரியாகும். இந்த ரீடிங் பார்க்கறதுலேருந்து 1 இயரில் அந்த பர்சன்கிட்டேருந்து ஒரு நல்ல சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் நீங்கள் கவனமாக இதை வந்து ஒரு டிவைன் பவர் எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். டிவைன் உங்களுக்கு பஞ்சபூத சக்திகளும் உங்கள் கையில் இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட்? அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு டிவைன் பாத் சேனல் இருக்குது, குரு இருக்காங்க, ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு கன்சல்டேஷன் எடுங்க. என்ன இது ஸ்ட்ரகிள்? நீங்கள் தான் பெரிய பவர். நீங்கள் எல்லாரையும் வந்து உங்கள் சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் பெரிய மலை நினச்சிட்ருக்காங்க. அவங்களாம் மலை கிடையாது. ஓகேவா? அந்த பிரச்சனையெல்லாம் மலையே கிடையாது. நிறைய பேருக்கு அந்த புரிதல் இருக்க மாட்டேங்குது. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து கன்னி, மகரம், ரிஷபம், மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் இருக்கிறவங்க ஃபீமேல் எனர்ஜி அதிகமாக தெரியுது. ஸோ நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக இருப்பீங்க. சில பேர் வந்து மேரேஜ் ஆகாமல் அப்படியே மேரேஜ் தள்ளி போய் ஒரு அபவ் 35-40 அந்த ரேஞ்சில் இருக்கலாம். ஒரு சிலர் வந்து மேரேஜ் ஆகிருக்கும், ஆனால் கணவரோடு இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி தெரியுது. ஓகேவா? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்களே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நெகட்டிவான பீப்புளாக ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருக்க மாதிரி தெரியுது கைஸ். ஓகேவா? அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து உங்களோட பர்சனுக்கு ஒரு ஃபீமேல் எனர்ஜி ரொம்ப வெல் செட்டில்டாக இருப்பாங்க, ஒரு நல்ல லக்ஸரியஸான லைஃப்பில் இருப்பாங்க. அவங்க மேபி விடோ சிங்கிளாக இருப்பாங்க. அந்த லேடியோட அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் உங்களோட லைஃப்பில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வரா மாதிரி தெரியுது. இந்த ஜூலை மாதம் கொஞ்சம் கவனத்தில் இருங்க. ரெண்டாவது, ஒரு சிலருக்கு இது வந்து வரா மாதிரியும் இருக்குது, ஒரு சிலருக்கு இந்த விஷயம் நடந்துகிட்ருக்குது கரண்ட்டில். அதோட கண்டினியூட்டி வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த கம்மிங் ஜூலைலேருந்து இருக்க மாதிரி தெரியுது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாளணும். நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணணும்னு நினச்சாலும் சரியாகும், இல்லை இதிலேருந்து வெளில வரணும்னு நினைச்சாலும் வெளில வரலாம். முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? சில பேருக்கு வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களில் ஒரு ஃபீமேல் எனர்ஜி, நீங்கள் ஃபீமேல் பார்க்குறீங்கனாலும் உங்களோட குடும்பத்திலேயே உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஒரு ஃபீமேல் எனர்ஜி உங்களை லாக் பண்ணுறாங்க. உங்களுக்கு சரியான முடிவுகளை எடுக்கவோ சரியான வழிகாட்டுதல் கொடுக்கவோ அங்கே உங்களுக்கு ஆள் இல்லை. ஆனால் உங்களால் ஒன்று முடியும். உங்களோட இருக்கிறது வந்து டிவைன் பவர் இல்லையா? என் இறைவன் பெரியவர். இந்த நெகட்டிவான பீப்புள், இந்த லோயர் எனர்ஜி பீப்புள் தான் ரொம்ப பெரியவங்க. அவங்க வச்சு தான் சட்டமா சொல்லுங்கள்? அவங்களால என்ன பண்ண முடியும்? அழுத்தம் கொடுக்குறாங்க. சரி, ஓகே, போ. அதை நீங்கள் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செயல்படுத்துங்க. ரெண்டாவது, டிசிஷன் மேக்கிங். இப்போது சில ஃபீமேல் எனர்ஜி தெரியுறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் ஒரு அழுத்தம் இருக்குது, உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு சரியான சப்போர்ட் பண்ணுறதில்ல, உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதிலேருந்து உங்களுக்கு கேட்வே ஓப்பன் ஆகுது. நீங்கள் நினச்சா முடியுன்றார். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டிவைன் சப்போர்ட்டாக இருக்குது. உங்கள் வழிகள் திறக்கப்படும். இந்த ஜூலையில் வந்து உங்களோட வழிகள் திறக்கப்படும். நீங்கள் அங்கேருந்து வெளில வரணும். ஓகேவா? உங்கள் முன்னாடி சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சாச்சு, எடுத்து போட்டுன்னு யார் சாப்பிட்றது? வாயிலையாக ஊட்டி விடுவாங்க. நீங்கள் என்ன சின்ன குழந்தையா ஃபீடிங் பண்ணுறதுக்கு? அம்மா வந்து வளர்ந்த பிள்ளைங்க. ஓகேவா? ஸோ ஸ்டெப் எடுங்க.
35 வயசு ஆகிடுச்சு, அப்புறமா மெச்சூரிட்டி வரலன்னா என்னது? அவ்வளோ ஒரு நம்ம அதாவது நம்ம சொசைட்டியில் பிள்ளைங்களை வந்து பொண்ணோ பிள்ளையோ 2 பேருக்கும் வந்து தைரியமான ஒரு முடிவு இண்டிவிஜுவலாக எடுத்து அதை ஃபேஸ் பண்ணுற தைரியத்தை ஸ்கூல் லைஃப் எந்த லைஃப்லேயும் கொடுக்கல. நீங்கள் டிபெண்ட்டாகவே தான் அவங்கள சுற்றி வரணும். பேரண்ட்ஸை சுற்றி பேரண்ட்ஸ் ஒப்பீனியன் கேட்டு தான் எல்லாம் நடத்துக்கணும். எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் கைடன்ஸு, பேரண்ட்ஸோட இதுதான். இப்போ ஒரு நல்லது கெட்டது அந்த குழந்தைக்கு வந்து சொல்லிக் கொடுக்க அவங்கள வந்து சில விஷயங்களில் சில ஃபாதர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த குழந்தைங்களை கைட் பண்ணுவாங்க. கண்ணா இதை நீ செய் போ, அது நல்லது கெட்டது வந்தால் நீ ஃபேஸ் பண்ண, அப்போ தான் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி எத்தனை ஃபாதர்ஸ் சொல்லித்தரீங்க தெரில எனக்கு. நிறைய பேருக்கு அந்த மாதிரியான அப்பா இருக்காங்களா? கிடையாது. அது மாதிரி ஒரு நல்ல வழிகாட்டுதல் இல்லை. அம்மா கிட்ட கேட்கணும், பாட்டிக்கிட்ட கேட்கணும், அங்கிள் ஆண்டி கிட்ட கேட்கணும், இப்படியே தான் வளர்த்துட்ருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து காலகட்டம் வந்து சொசைட்டி எப்படி இருக்குன்னா, பசங்களுக்கு வந்து ரொம்ப இந்த டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு. எமோஷ்னல் ஃபீல் வந்து எல்லாரையும் வந்து எப்படி அரவணைச்சு போகணும், எல்லாருக்கிட்டேயும் நம்ம எப்படி வந்து ஒரு இண்டிவிஜுவலாக தன்னை ஃபஸ்ட்டு எப்படி நேசிக்கணும் தெரியல. தன்னை நேசிக்க தெரியல. அடுத்தவங்களை வந்து டார்ச்சர் பண்ணுற இப்போ இந்த சீரியல் ஆன்ட்டிங்க நிறைய பேர், இப்போ ஒரு சில பர்சன் இப்போ இந்த லேகிங்கில் இருக்க ஒரு சில ஃபீமேல் எனர்ஜிக்கு சொல்கிறேன் நான். அந்த மாதிரி ஒரு சீரியல் பார்த்து அதுக்கு பேரே வச்சுருக்க சீரியல் ஆன்ட்டிங்க மாதிரி அவங்கள மாதிரி ஒரு டாமினேஷன் கேரக்டர்லலாம் நம்ம லைஃப்பை வந்து கொண்டு போகக்கூடாது. வெளில வாங்க. மெச்சூரிட்டி நான் சொல்ல வர்றது என்னென்னா, உங்களோட மெச்சூரிட்டி நீங்கள் வெளில கொண்டு வாங்க. ஒரு ஹை ஓப்பனிங் கொடுக்குறேன்ல, எத்தனை ஒரு எல்கேஜி குழந்தை பார்த்தா கூட நம்மளோட ப்ரோக்ராமை முடிச்சுக்கும். கரெக்டான முடிவெடுக்க வந்துடும். அதுக்கு அடுத்த கார்டே முடிவெடுக்கிறது தான். நிறைய கன்ஃபியூஷன், நிறைய ஆஸ்லேஷன் இருக்குது. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் கூட பிரேக் ஆகிற சுச்சுவேஷனில் இந்த ஜூலை மாதம் வரும்பொழுது நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறதா இல்லை வேறு ஒரு ப்ரப்போசல் வந்து அதை நோக்கி போகிறதா அப்படிங்கிறது கூட உங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியல. சில பேருக்கு வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க் கேட்கப்பட்டது. திருமணம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? திருமணத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. நீங்கள் ப்ரே பண்ண விஷயம் உங்களுக்கு நடத்தி கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க, திருமணம் ஆகணும்னு சொல்லிவிட்டு இந்த லவ் ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கரெக்டாக? கண்டிப்பாக கொண்டு போவீங்க. ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து முடிவுகளை எடுக்கிறதுல ரொம்ப சிரமப்படுறீங்க. ஆல்ரெடி நிறைய இந்த மாதிரி பிரேக் வந்து உங்கள் லைஃப்பில், இது நீங்கள் திருமண வாழ்க்கையில் நீங்கள் ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க, இல்லை இந்த மாதத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட அந்த நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டு வந்திருக்கீங்கள்ல, அதோட ரெக்கார்டோட விளைவுகளாக இருக்கும். கரண்ட்டில் எவன் ஒருத்தர் நீங்கள் வந்து என்னென்ன சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அது வந்து இப்போ தான் நடந்த விஷயம் அப்படின்னு கிடையாது. நீங்கள் பாஸ்டில் எடுத்த முடிவுகள் காரணமாக தான் இந்த கரண்ட்டில் நீங்கள் கஷ்டப்படுறது. கரண்ட்டில் நீங்கள் எதை சரியாக செய்கிறீங்களோ அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட்? அவ்வளோதான். கரண்ட்டில் நீங்கள் ஒழுங்காயிரு. கரண்ட்டில் ஒழுங்காக இருந்தீங்கன்னா உங்களோட அந்த டிசிஷன் மேக்கிங்லாம் கரெக்டாக எடுத்து கரெக்டாக நீங்கள் உங்களை வந்து பக்குவப்படுத்தி நீங்கள் உங்களோட வழிகளில் கரெக்டாக போயிட்டு இருந்தீங்கன்னா ஃப்யூச்சரை பற்றின பயமே தேவை கிடையாது. ஏன்னா நீங்கள் கரண்ட்டில் கரெக்டாக இருக்கீங்க. இதுதான் ஃப்யூச்சரு. இப்போ சில ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுக்கு பாஸ்டோட ரிஃப்ளெக்ஷன் தான் அது. நீங்கள் விதைச்சது ஒன்று, ஆனால் வந்து அவுட்புட் கேட்கும் போது மரம் வளர்ந்து பூத்து குலுங்கும் போது எப்படிப்பட்ட பழம் வேணும்னு நினைக்கிறீங்க? நான் வச்சது கஞ்சா செடி, ஆனால் பார்க்குறது வந்து நான் எதிர்பார்க்குறது மாம்பழம் வேணும்னு எதிர்பார்த்தா கிடைக்குமா? அப்போ இனிமேல் வந்து மாம்பழ விதையே போடுங்க. என்ன சொல்கிறது? ஓகே, கண்டிப்பாக இந்த ஃபெயிலியர் இதெல்லாம் வந்து உங்களோட என்ன தெரியுமா, உங்களோட பர்சனாலிட்டி போச்சு. நிறைய உங்களை பற்றி ஒரு அக்கறையே இல்லாமல் இருக்கீங்க. அதனால் ஃபஸ்ட்டு உங்களை கேர் பண்ணுங்கள். உங்களோட அந்த செல்ஃப் கேர் பண்ணுங்கள். உங்களுக்கான அந்த ஹீலிங் ஏதாவது தேவைப்படுது. ஏன்னா மைண்ட் ரொம்ப டிப்ரெஷன், உங்களுக்கு தூக்கம் கிடையாது. சில பேருக்கு வந்து அந்த உறவு போனதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறீங்க. சில பேருக்கு பிரேக் ஆகி போயிருப்பாங்க. நீங்கள் கொடுத்த அந்த லவ் வந்து அந்த எதுவுமே வந்து வரல, உங்களுக்கு திரும்ப வரல. அவங்க உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிருப்பாங்க. அதை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த இதை தருவாங்களா அவங்க?
அந்த சப்போர்ட்டை தருவாங்களா தரலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறீங்க. உங்களை ஃபஸ்ட்டு ஹீல் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு செல்ஃப் ஹீலிங் பண்ணுங்கள். ஏதாவது மெடிடேஷன் தெரிஞ்சால் பண்ணுங்கள். மைண்டை வந்து ஒரு வேற ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேஷனை திருப்புங்க. ஓகேவா? அதில் வந்து ஃபோக்கஸிங் வைங்க. பாசிட்டிவான விஷயத்தில் வைங்க. நான் அதை சொன்னேன்னு சொல்லிட்டு வேறு எதுலையாவது நெகட்டிவான விஷயத்தில் வைக்கக்கூடாது. பாசிட்டிவான விஷயத்தில் வைக்கணும். கண்டிப்பாக ஒரு சிலருக்கு வந்து என்கேஜ்மெண்ட் இருக்குயா. ஜூலை மாதம் கண்டிப்பாக என்கேஜ்மெண்ட் சம்திங் உங்களுக்கு வந்து செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்கிறீங்க. சில விஷயங்கள் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்க விஷயம் கண்டிப்பாக கை கூட போகுதுப்பா. சில பேருக்கு நிறைய நீங்கள் ஆப்ஷன்ஸ், இந்த உறவை தக்க வச்சுக்கணுமா இல்லை நான் நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு லைஃப் போகலாமா, இந்த விஷயத்தில் வந்து நிறைய ஆக்ஷன் எடுத்து ரொம்ப ஓஞ்சு போயிட்டீங்க. எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ வந்து என்னடா பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ரொம்ப யோசனை. ஜூலை மாதம்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி யோசனைகள் அதிகமாக இருக்கும். மன வருத்தம் ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கான இந்த உறவை பிடிச்சு வைக்கணும்னு நினைப்பீங்க. நிறைய ட்ரை பண்ணிட்டீங்க அதுக்காக. எஸ், அதுக்காக நிறைய ட்ரை பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிவைன் பவரை நல்லா வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும். நிறைய விர்ச்சுவல்ஸ் பண்ணுவீங்க. நிறைய சீக்ரெட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் உங்கள்கிட்ட இருந்து எந்த உண்மையும் வெளியே வர வைக்க முடியாது. ஆனால் ரொம்ப அன்பான பர்சன் தான். ஒரு சிலர் ரொம்ப கொஞ்சம் இந்த விஷயத்துக்குள்ள ரொம்ப லேகிங்கில் நிற்கிறீங்க. ஆக்ஷன் எடுக்க சொல்கிறாங்க. எஸ், ரொம்ப நாளாக கேள்வி. உங்களுக்கு ஒரு நியூ லைஃப் அமையுமா அப்படிங்கிறது ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஸ்டெப் எடுங்க, முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் விட வேண்டியது என்ன தெரியுமா? ஏதோ ஒரு விஷயத்தை இறுக்கி பிடிச்சி வச்சிட்ருக்கீங்க. கேள்வி மட்டும் இருக்குது. ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க, என் லைஃப்பில் மாற்றம் வராதா, எனக்குன்னு ஒரு லைஃப் அமையாதா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அமையப்போகுது. சந்தோஷமாக கொஞ்சம் நீங்கள் வந்து கோபதாபங்களை கண்ட்ரோல் பண்ணுங்கள். கண்டிப்பாக பேலன்சிங் இருக்கும் உங்களுக்கு. பட் ஒரு சில நேரத்தில் நீங்கள் வந்து அன்பேலன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் சிக்காக இருக்கீங்க. கொஞ்சம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. நர்வஸ் சிஸ்டமில் சில பேருக்கு பாதிப்புகள் இருக்கலாம். ரொம்ப யோசனை. நீங்கள் படுத்தா தூங்க மாட்டீங்க. உட்காந்து எல்லாத்தையும் யோசிக்கிறது, அசை போட்டுக்கிட்டே இருக்கிறது. இந்த பாஸ்ட்டில் இவங்க ஏன் இதை பண்ணாங்க, இந்த உறவு ஏன் நம்மளை இப்படி பண்ணிச்சு, நெக்ஸ்ட் நமக்கு நல்ல இது அமையுமா, இந்த மாதிரி பயம் பயம் இருக்குது. அதாவது நீங்கள் கான்ஷியஸில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக எனக்கு டிவைன் இருக்குது, நான் எல்லாம் என்னால் முடியும் அப்படின்பீங்க. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த விஷயத்துக்கு ஆப்போசிட்டாக நிறைய பயமும் பதட்டமும் அந்த வைப்ரேஷனை கொடுக்குறீங்க. ஸோ வைப்ரேஷன் உள்ளுக்குள்ளே என்ன வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரிசல்ட் அமையும். ஸோ அந்த வைப்ரேஷனை மட்டும் மாற்றுங்க. சரியா? ஜூலை மாதம் ஒரு நியூ பிகினிங்ஸ், ஒரு ப்ரப்போசல் ஏற்பட போகுது, வாய்ப்புகள் கிடைக்க போகுது உங்களுக்கு. ஓகேவா? சரி, இந்த பைல் 1 ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது வந்து நான் கலெக்டிவ் ரீடிங்காக வருது. ஷார்ட்டாக தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். எங்கே ஷார்ட்டாக எடுக்க முடியுது, அவ்வளோ லென்த்தியாக தான் பின்னாடி இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்குது, தவிர்க்க முடியல. ஓகே, இந்த பைல் 1 சூஸ் பண்ண மக்களே தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, அந்த ஊரோட பேர், இதை 3த்தையும் மென்ஷன் பண்ணி ரிக்வெஸ்ட் அனுப்புங்க. உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். சரியா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ வந்து பைல் 2க்கு பார்க்கலாம். இந்த க்ரீன் கலர், க்ரீன் தானே வச்சோம், மாற்றிட்டேன்னா ரெட், க்ரீன், ப்ளூ, RGB. எஸ், கரெக்ட், க்ரீன் தான். ஏன்னா நான் RGB கலர் அப்படின்னு சொல்லி அந்த கோடு ஒன்று இருக்குது. 3 கலர், ஃபஸ்ட்டு வந்து ரெட் வரும், அப்புறம் க்ரீன், ப்ளூ வந்து லாஸ்ட்டாக வரும். ஓகே, க்ரீன் பிரமிட் சூஸ் பண்ண செல்லங்களுக்கு, பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் உங்களோட லவ் பாண்டிங் எப்படி கொண்டு போக போகிறீங்க, இது திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மேரேஜ் லைஃபாக இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணுறீங்க, எப்படி கொண்டு போக போகிறீங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்கள். இந்த லவ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து நம்ம சாமுவேல் ஏஞ்சல்ஸ் மோஸ்ட் ஆஃப் நான் வந்து அவரோட இந்த கைடன்ஸில் எடுப்பேன். அவர் நம்பர் 44455. இந்த நம்பர் பார்க்குறீங்கன்னாலும் அவருக்கு வந்து தேங்க் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 2 சூஸ் பண்ண மக்களே, இந்த மாதம் நீங்கள் வந்து உங்களோட அந்த உறவுகள், இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படின்னா, நீங்கள் மேரேஜ் ஆனவங்களாகவும் தெரியுறீங்க. ரொம்ப கொஞ்சம் மெச்சூரிட்டியான பர்சனாக இருப்பீங்க. ரொம்ப அன்பு பாசம் நிறைஞ்சவங்க, ரொம்ப வந்து செல்வ செழிப்பு மிக்கவங்க, ரொம்ப பேலன்சிங்காக நீங்கள் வந்து எல்லாரையுமே பார்த்துக்குவீங்க. உங்ககிட்ட இருக்க ஒரு செல்ஃபிஷ்னஸ் கிடையாது உங்ககிட்ட. ஒரு சிலர் கொஞ்சம் ஒரு இதுவாக இருந்தாலே, ஒரு வசதி வாய்ப்புகளோடு இருந்தாவே ரொம்ப ஆடம்பரம் காமிப்பாங்க, மற்றவங்கள ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு கேரக்டர், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்கள்கிட்ட இருக்கிறத எல்லாருக்கும் கொடுத்து பகிர்ந்து இது பண்ணுறது, ஷேர் பண்ணி நீங்கள் வந்து மற்றவங்கள நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கிறது, இந்த மாதிரிலாம் செய்கிறதுல ரொம்ப நல்ல ஒரு இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வந்து கொஞ்ச நாளாகவே வந்து உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஃபெயிலியர் இருக்குது உங்களுக்கு. இப்போ ஒரு நியூ பிகினிங்ஸ் சம்திங் உங்களுக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங்லேயும் அதே நேரத்தில் எதுலேயுமே ஒரு நம்பிக்கைத்தன்மை கிடையாது. யாரையுமே நம்புறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்குது. யார் மேலேயும் நம்பிக்கை வரமாட்டேங்குது. எல்லாத்துலேயுமே ஒரு கண் வைப்பீங்க, எல்லாத்துலேயுமே ஒரு இக்கு வைக்கிறாங்க அப்படின்வாங்களே, அந்த மாதிரி எல்லார்கிட்டையுமே எல்லாத்துலேயுமே ஒரு இது வச்சு நீங்கள் வந்து கவனிக்கிறீங்க. இது உங்களுக்கு வந்து ரொம்ப யோசனை இருக்குது, ஒரு புது நபரை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரதுக்கு. ஏன்னா பாஸ்ட் வழிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசியில் லக்னத்தில் இருப்பீங்க. ஒரு சிலர் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசியில் லக்னத்தில் இருக்கலாம். ஓகேவா? ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த நான் சொன்ன இந்த ராசி அல்லது லக்னம் இல்லைன்னா அதுக்காக இது பண்ணாதீங்க. இது மோஸ்ட் ஆஃப் அந்த ஃப்ரீக்குவன்சியில் இருக்குது. அதே மாதிரி சிச்சுவேஷன் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் வேறு ராசி லக்னம்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால் அந்த ராசிக்காரங்க மட்டும்தான் அப்படி கிடையாது. புரியுதா? கொஞ்சம் நீங்கள் உங்களோட ஹெல்த்தை கவனிங்க. உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்ஸ், நியூ லைஃப் வேணும்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் டிசிஷன் எடுக்க பயப்படுறீங்கப்பா. எஸ், உங்களுக்கு வாய்ப்புகள் தரப்படுது, ஆனால் நீங்கள் கவனிக்கிறது இல்லை. டிவைன் வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து சில ப்ரப்போசல் வரலாம் உங்களுக்கு. சில பேர் உங்களை வந்து வாட்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆஸ் அ ஃப்ரெண்டாக கூட உங்கள்கிட்ட பழகிட்டு இருக்கலாம். அவங்க உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் கைஸ். இந்த ஜூலை மாதத்தில் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அவங்க ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டியில், நல்ல ஒரு ஜாபில், நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபீமேல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி மெயில் எனர்ஜி வரும். மெயில் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃபீமேல் எனர்ஜி அந்த மாதிரி வருவாங்க. ஸோ ஆனால் அவங்க சைட்லேயும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு சிலர் மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல் எனர்ஜிக்கு அவங்க நிறையா ஃபெயிலியர் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கும் சில இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்லாம் அவங்க லைஃப்லேயும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது. அவங்கள சுற்றி இருக்கிறவங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு சரியான சப்போர்ட் கிடையாது. சரியான கைடன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. சரியான வழிகாட்டுதல் இல்லை. அவங்க வந்து அவங்கள ஃபெயிலியர் பண்ணிவிட்டு அவங்களோட அந்த இதுவை வந்து அப்படியே அது அவங்க தலைவிதி அப்படின்னு சொல்லிட்டு கூட பின்னாடி பேசுவாங்க. அவங்களோட அந்த லைஃப்பை வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணுன்னு நினைக்கிறது கிடையாது. அந்த ஆப்போசிட்டில் இப்போ நீங்கள் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னல, அந்த பார்ட்டி அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து ரொம்ப நல்ல டேலண்டான பர்சன், ரொம்ப அன்பு பாசம் நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? ஒரு சிலருக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் உங்களோட அப்பாவோ இல்லை அம்மாவோ, ஓகேவா, உங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க அது உங்களோட மெயினான அந்த கேரக்டர், இல்லைனா ஒரு கசின், சிஸ்டர், பிரதர் அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி ஒரு மதர் கேரக்டர் ஒரு அங்கிள் ஆண்டி கேரக்டர் அந்த மாதிரி தெரியுது சில பேருக்கு. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அவங்க. உங்களுக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் கொடுப்பாங்க. உங்களை வந்து இது ஒரு சிலருக்கு உங்களுக்குன்னு வருது, எனக்கு இன்ட்யூஷன் வருது. நீங்கள் பார்க்குறீங்கள, உங்களுக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் இருக்கிறவங்க உங்களோட அந்த முன்னேற்றத்துக்கும் உங்களோட இந்த லவ் பாண்டிங்லேயோ இல்லைனா உங்களோட திருமண வாழ்க்கையில் ஒரு தடையாக இருக்காங்க. இது கர்மா. எஸ் 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 அதே மாதிரி இது வந்து நீங்கள் ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஃபீமேலுக்கு தெரியுது.
ஸோ அது உங்கள் ஃபாதர் மதராக இருக்கலாம், அவங்க நல்ல வெல் செட்டில் நல்ல ஒரு லக்ஸரியஸான ஒரு இதிலலாம் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து எதையும் செஞ்சு கொடுக்கறதுல நிறைய கரிசனம் காட்ட மாட்டாங்க, ரொம்ப கன்னிங் பர்சனாக இருக்காங்க. இது கர்மா போயிட்டுருக்கு ஒரு சிலருக்கு. இந்த மாதம் வந்து கொஞ்சம் கவனிச்சிருங்க. நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த நிறைவான ஒரு சப்போர்ட் அவங்க கொடுப்பாங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் டிவைனை ரொம்ப வந்து நம்புகிற ஒரு பர்சனாக இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு நிறைவான சப்போர்ட் கொடுக்கக்கூடிய பர்சன் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. முருகரை அதிகமாக ப்ரே பண்ணுவீங்க, மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுறீங்க. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க நீங்கள் ஒன்று விடோவாக இருக்கணும், இல்லைனா டிவோர்ஸ் விவாகரத்து அந்த மாதிரிலாம் ஆகிட்டு சிங்கிளாக இருப்பீங்க. ஓகேவா? உங்கள் வேலையில் நீங்கள் கவனத்தை செலுத்த போகிறீங்க. இந்த எமோஷ்னல் லாக்லேருந்து நீங்கள் இந்த மாதம் வெளியில் வருவீங்க. சில முடிவுகள் நீங்கள் இந்த மாதம் எடுக்கும் போது உங்கள் லைஃபுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ண போகிறீங்க. அந்த முடிவு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டிவைனும் சொல்கிறாங்க. இது ஒன்றும் சாதாரணமாக நீங்கள் வந்து இது பண்ணி கிடைக்கல. இதுக்கு பின்னாடி யூனிவர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களோட அந்த கார்டியன் ஏஞ்சல்ஸ் அண்ட் அந்த அவங்களோட இஷ்ட தெய்வம் இல்லைனா குலதெய்வம் வழிபாடு பண்ணுறீங்கன்னா அவங்க கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? சாமுவேல் ஏஞ்சலோட அந்த பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. உங்களுக்கான இந்த விஷயங்கள் எல்லாமே அலைன் பண்ணி கொண்டு வராங்க. நீங்கள் ஏதோ முக்கியமான முடிவுகள் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்காக எடுக்கிறீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. குருமார்கள் வந்துட்டாங்க, ஏஞ்சல்ஸ் வந்துட்டாங்க. நீங்கள் சித்தர் வழிபாடு கூட சில பேர் பண்ணுறீங்க, கமெண்ட்டில் பதிவிடுங்க. நான் சொன்ன இந்த சுச்சுவேஷனில் இருக்க ஃபீமேல் எனர்ஜிக்கு ஏதோ ஒரு முடிவு நீங்கள் ஜூலை மாதம் உங்கள் லைஃப்காக எடுக்கிறீங்க. அந்த முடிவு கரெக்டாக இருக்கும். ஒன்று நீங்கள் ஃபேமிலி அமைச்சிக்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை ஒரு நியூ லைஃப் வேணும்னு நினச்சாலும் சரி, ரீயூனியனுக்காக சில பேர் தெரியுது. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து ஒரு நியூ பிகினிங்ஸ்க்கு போகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். டோன்ட் கோ பேக். ஓகே? எமோஷ்னல் லாக்கில் இருந்தீங்கன்னா அதை சரி பண்ணுங்கள். உங்கள் ஃப்யூச்சர் வந்து பிரைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. டிவைன் வந்து அந்த டிவைன் டைமிங் வருது உங்களுக்கு. ஓகேவா? இந்த ஜூலை மாதம் உங்களுக்கான டிவைன் டைமிங் அலைனாய் வரப்போது. அதுக்கு உங்களை ஸ்டேபிளாக வைங்க, சரண்டர் பண்ணுங்கள், குருமார்கள்கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். ஓகே? நீங்களே வந்து உங்களுக்கு இந்த எமோஷ்னல் லாக்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து குருமார்களில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு வந்து கிளாஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, இனிஷியேஷன் வாங்கணும், கர்மா கிளன்சிங், ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணிக்கணும், லைஃப் கோச்சிங் கிளாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள் தாராளமாக. சில பேருக்கு ரீயூனியன் நீங்கள் வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் அது வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ரீயூனியன் ஆனாலும் அது ஒரு டாக்ஸிக்காக இருக்கும். ஒரு சிலர் இப்போ ரீயூனியன் பண்ணியிருப்பீங்க, ஆனாலும் அது இப்போ வந்து ஜூலையில் நடக்கலாம். ஒரு சிலருக்கு ஜூலை மந்த் ரீயூனியனுக்காக நீங்கள் அலைன் பண்ணி நீங்கள் வேண்டிக்கிறீங்க, அந்த விஷயம் நடக்கும். ஆனால் அவங்க ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருப்பாங்க. அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இந்த காலகட்டம் உனக்கு வந்து அதில் ஒரு பிளாக் மேஜிக் இருக்க மாதிரி தெரியுது. அந்த உறவுக்கும் உங்களுக்கும் நடுவில் அந்த ரிலேஷன்ஷிப் சரியாக இருக்கக்கூடாதுன்னு, ஒரு பாண்டிங் நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஒரு பிளாக் மேஜிக். இந்த விஷயத்த அவர் வந்து பாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை நீங்கள் அப்படியே மனதில் போட்டு குழப்பிக்கிறீங்க, ரொம்ப டெப்ரெஷன் போகிறீங்க. அதனால் அதை சரண்டர் பண்ண சொல்கிறாரு. என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ இதுக்கு அடுத்தது இந்த உறவை நீங்கள் தக்க வச்சுக்கணும்னு சில பேர் வந்து இந்த உறவு தான் எனக்கு வேணும், இந்த பெட்ரமாஸ் லைஃப் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்போது அதில் வர ப்ளஸ்ஸு மைனஸ் என்னவோ அதை வந்து ஏற்றுக்கோங்க. அதை ஏற்றுக்காமல் அந்த உறவோடு நீங்கள் திரும்ப திரும்ப கிளாஷ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு டாக்ஸிக்காக மாதிரியே இருக்கும். இதை சரி பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? இப்போ நான் இந்த ஒரு நபரோடு தான் நான் வாழ்ந்தாகணுன்ற விதி இருக்குதுன்னு சரி, ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்போது நான் கொஞ்சம் பேலன்ஸாக வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு நெகட்டிவ் பீப்புளால் நீங்கள் ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆக மாட்டீங்க. அதுக்கு என்ன செய்யணுமோ அந்த வழியை தேடு. ஒன்று நியூ பிகினிங்ஸ் போகிறியா, ஓகே, அது உன்னோட விருப்பம். இல்லை இந்த உறவோடு வாழ்கிறியா, இதை சரி பண்ணிக்கிறியா, இந்த பிளாக்மெயில் இதெல்லாம் சரி பண்ணிக்கிறியா, அப்போ சரண்டர் யுவர் செல்ஃப். நியூ பாசிபிலிட்டி என்ன, இந்த உறவை வந்து நம்ம எப்படி வந்து இந்த பிளாக் மேஜிக்லாம் சரி பண்ணி இல்லைனா இந்த கர்மா, இது கர்மா பேஸ்டாகவும் தெரியுது. ஏன்னா இந்த கார்டு வருது, இது வருதுன்னா இது ஒரு சில பேருக்கு வந்து ட்வின் ஃப்ளேம் அந்த ஜேர்னியில் கூட இருப்பீங்க. இவங்க இப்படி தான் இருப்பாங்க, ஒருத்தர் அப்படி தான் இருப்பாங்க, ஒருத்தர் ப்ளஸ் ஒருத்தர் மைனஸ். ஓகேவா? கொஞ்சம் ப்ளஸ்ஸு கொஞ்சம் மைனஸ்னால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஃபுல்லாக டாமினேட் பண்ணுற கேரக்டராக இருந்தால் காலம் ஃபுல்லாக அப்படி தான் வாழணும். ஒரு சிலர்லாம் பார்த்துருக்கேன், நீங்கள் கூட உங்கள் லைஃப்பில் பார்த்துருக்கலாம்.
வெளியில் கூட அந்த மேல் கேரக்டர் இல்லை ஃபீமேல் கேரக்டர் அவ்வளோ வந்து ஒரு கன்னிங்காக நடந்துக்குவாங்க. அந்த அம்மாவை வந்து பேசவே விட மாட்டாங்க. அங்கேயே முறைப்பாங்க, அடிப்பாங்க, ஒரு சிலர் அடிக்க கூட செய்வாங்க முறைச்சிட்டு. அந்த மாதிரிலாம் டார்ச்சர் அனுபவிப்பாங்க. அது அந்த காலத்தில் தாத்தா பாட்டிங்கெல்லாம் அப்படி வாழ்ந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் ஃபியூ பீப்புள்ஸ் ஒன்லி தே ஆர் லேகிங். ஓகேவா? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அதை சொல்கிறதுக்கு. அந்த மாதிரி யாரோ அந்த ட்வின் ஃபிலிம் ஜேர்னியில் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது கைஸ். அதனால தான் இந்த 3 கார்டு வழியாக எவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க பாருங்கள். நீ ரீயூனியன் கேட்குறாரு, சில பேர் ரீயூனியன் கூட நடந்திருக்கலாம். இந்த மாதம் வந்து ரொம்ப கொஞ்சம் அவங்கக்கிட்ட வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி கூட நடந்துக்கலாம். ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் அது வந்து நெக்ஸ்ட்டு என்ன இதை சரி பண்ணிக்கிறதுக்கு வழியோ அது செய்யுங்க. ஓகே, உங்களுக்கு நான் எல்லாம் சொல்லிட்டேன். கர்மா கிளன்சிங், ஆரா கிளன்சிங், ஓகே, ஆரா சக்கரா பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணுறது, உங்கள் கர்மாவை கிளியர் பண்ணுறது. இந்த மாதிரி அரகன் பீப்புள்கிட்ட மாட்டிகிட்டு இருந்தீங்கன்னா இவங்களை எப்படி உங்கள் வழிக்கு கண்ட்ரோலில் கொண்டு வர்றது? அவங்களுக்கு நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை. அவங்கள அந்த நெகட்டிவான விஷயங்கள்லேருந்து நீங்கள் உங்களை வந்து ஹை பவராக மாற்றுங்க. ஏன்னா உங்கள் எனர்ஜி லோவாக இருக்கும். அவங்க நெகட்டிவான பீப்புள் வந்து 100% உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியும் அவங்களுக்கு கொடுப்பீங்க. ஏன்னா நீங்கள் எப்போ பாரு அவங்களே பற்றி திங்க் பண்ணுவீங்கள்ல, உங்களோட பவர் எல்லாம் அங்கே போகும். ஃபோக்கஸிங் எங்கே இருக்கோ அங்கே தான் எனர்ஜி போகும். தெரியுமா இல்லையா? சயின்ஸு. ஏன்னா உங்களுக்கு வந்து எல்கேஜிலேருந்து பாடம் எடுத்தால் தான் இதெல்லாம் புரிய வைக்க முடியும் போல். சில பேருக்கு புரிதல் இருக்க மாட்டேங்குது. அது எப்படி நான் வந்து அவங்க என்னோடய எனர்ஜியை எடுத்துக்குவாங்க? கவனம் எங்கே இருக்குது உனக்கு? நீ சமையல் பண்ணும்போது சாதாரணமாக சொல்கிறேன், அது நீங்கள் லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு வேலையை செய்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குளிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் குளிக்கும் போது நீங்கள் ஒழுங்காக தேய்ச்சி குளிக்கிறீங்களான்னு உங்களுக்கு தெரியுதா? அப்போ தான் எல்லா தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் போடுவீங்க. என்னென்னவோ எண்ணங்கள் வரும். ஒழுங்காக தேய்ச்சி குளிச்சுட்டு வெளியே வரீங்களா? எத்தனை பேர் கவனமாக இருக்கீங்க? அதே மாதிரி சமைக்கும்போது அப்போ தான் வந்து அவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க, இவங்க இதை பண்ணாங்க, அதை பண்ணாங்க, அப்படியே ஓட்டி 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 அந்த சமையல் முடித்து அந்த சாப்பாடு எடுத்து வாயில் வைக்கும்போது தெரியும் அந்த ரிசல்ட்டு. சாப்பிட்றவங்க பாவம். அந்த மாதிரி. ஸோ சமைக்கும் போதும் சரி, நீங்கள் ஒரு குளிக்கிறீங்க, ஒரு வேலை பார்க்குறீங்கனாலும் சரி, அந்த வேலையில் கான்சன்ட்ரேஷன் இருக்குதா? கவனம் அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இல்லைன்னா உப்பு புளி காரம் எல்லாம் ஏற்ற இறக்கமாக போடுவீங்க. கவனத்தை வேறு இடத்துல போட்டு கவனம் ஃபுல்லாக வேறு எங்கேயோ இருக்குது. ஃபிசிக்கலாக மட்டும்தான் உங்கள் பாடி அங்கே இருக்கும். மென்டலி உங்களோட ஃபோக்கஸிங் வேறு ஒரு இடத்துல இருக்குது. எனர்ஜி அங்கே கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். யாரை பற்றி நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் பவர் ஆவாங்க. ஏற்கனவே அவங்க ஒரு அரகண்ட்டு, அவங்க ஒரு அந்த யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டான். அந்த அரகண்ட்டுன்ற பீப்புள் வந்து அது ஃபீமேலோ மேலோ, அவங்களுக்கு யாரை பற்றியுமே அக்கறை இருக்காது. தன்னோட அது என்ன சொல்லுவாங்க, ஒரு செல்ஃபிஷ்னஸோடு தான் அவங்க இருப்பாங்க. ஒரு தன்னை தான் நல்லா பார்த்துக்குவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி கேரக்டர் அவங்களாம் வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி கொடுக்குறீங்க நீங்கள். அப்போ இன்னும் அவங்க வேலையை வந்து இன்னும் சூப்பராக செய்வாங்க. இன்னும் 4 பேரை டாக்ஸிக் பண்ணுவாங்க. இல்லை உங்களே வந்து இன்னும் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணி விடுவாங்க. அதனால் கொஞ்சம் அவேராக ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இல்லை வந்து இந்த மாதிரி கர்மா அப்படின்னா ட்வின் ஃப்ளேம் வருது. ஸோ அதனால் சொல்கிறேன். ரொம்ப காலமாக அந்த மாதிரி பிரச்சனையை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறது ஃபீமேலாக இருந்தால் கூட அபவ் 45-50க்கு மேலே இருப்பீங்க. அதே மாதிரி மெயிலும் இந்த சுச்சுவேஷனில் இப்போ மாட்டின்னு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாம் இந்த ஏஜில் அதிகமாக இருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் 75%. சில பேர் மட்டும்தான் பிலோ 35ல் தெரியுறீங்க. ஒரு 40-35 அந்த மாதிரி தெரியுறீங்க. ஓகேவா? ஓகே கண்ணங்களா. சரி, இதோட இந்த ரீடிங் போதுன்ற மாதிரி வருது எனக்கு இன்ட்யூஷன். ஓகே, இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏதாவது ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தர்ற அந்த நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர், வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. கால் பண்ணிங்கன்னா எடுக்க முடியாது, அதனால் வருத்தப்படாதீங்க செல்லங்களே. அது காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னால நீங்கள் ஃபோன் அடிச்சிங்கன்னா எல்லா டைமும் எடுக்க முடியாது. ஒரு சில நேரத்தில் எடுப்பேன், ஒரு சில நேரம் எடுக்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து இதுவாகாதீங்க. அதனால் நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் ஷார்ட்டாக அனுப்புங்க. உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர். ஓகேவா? கன்சல்டேஷன் வேணும்னு சொல்லி கேளுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். ஓகே, இப்போது பைல் 3க்கான
ரீடிங் பார்க்கலாம். இந்த ஜூலை மந்த்துக்கான ப்ரிடிக்ஷன். பாயில் 3 சூஸ் பண்ண செல்லங்களே, யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்கள். இது வந்து சாமுவேல் ஏஞ்சலோட பிளெஸ்ஸிங்ஸ். ஏன்னா இது லவ் ரிலேஷன்ஷிப்பில் எடுக்கிறேன் இல்லையா, அது மட்டும் இல்லை, இது திருமணமானவங்களும் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து திருமண வாழ்க்கையும் லவ் ரிலேஷன்ஷிப்பாக தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். அதனால் நீங்களும் பார்க்கலாம். ஒரு லைக் கொடுத்துட்டு ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணிட்டு வாங்க செல்லங்களே. 44455 இந்த நம்பர் அவரோடது. அடிக்கடி இந்த நம்பர் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஏஞ்சல் என்ன சொல்ல விரும்புகிறார் உங்ககிட்டன்னு பார்க்கலாம். இந்த ஜூலை மந்த்துக்கு இந்த பைல் 3 சூஸ் பண்ண செல்லங்கள் நிறைய பேர் வந்து சித்தர் வழிபாடு அதிகமாக பண்ணுறீங்களோ. குரு வந்திருக்காக. ஓகே, அதே மாதிரி முருகர் பக்தர், கணக்கம்பட்டி அப்பா, அப்புறம் வந்து சாய் பக்தர், இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறீங்க. இவங்களோட டிவோட்டிஸ் அதிகமாக இருக்கீங்க. உங்களோட லவர் கூட திரும்ப ரீஜாயின் பண்ணணும், இல்லைனா உங்களோட திருமணமாக இருந்ததுன்னா உங்கள் கணவன் கூட, இல்லைனா உங்கள் மனைவி கூட, நீங்கள் பார்க்குறது ஃபீமேலாக இருந்தால் உங்கள் மேல் கூட உங்கள் கணவர் கூட ஜாயின் பண்ணணும். இல்லை மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல் உங்களோட மனைவியோட திரும்ப ரீஜாயின் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஒரு சிலருக்கு கிட்ஸ் கூட இருக்கும். சில பேருக்கு கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை மேபி போயிட்டுருக்கலாம், கரண்ட்டில் இருக்கலாம். சரி, இனிமேல் வந்து நம்ம லைஃப்பை வந்து சரி பண்ணிக்குவோம், சேர்ந்து வாழ்வோம் அப்படி சொல்லிவிட்டு உங்களுக்கு நீங்கள் ப்ரேயர் வச்சுருக்கீங்க, அப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கீங்க, டிவைன் கிட்ட. ஒரு சிலர் டிவைனோட சரண்டர் பண்ணணும் நீங்கள். ஓகேவா, அவங்க சொல்கிற வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுவீங்களாம். அப்படியும் எனக்கு இந்த கார்டு வழியாக தெரியுது. ஏன்னா இந்த 2 கார்டு வச்சு பார்க்கும்போது நீங்கள் சில கேள்விகள் ரொம்ப உங்களுக்குள்ள ஒரு இதெல்லாம் இருக்குது. இதுக்கான விளக்கம் வேணும், இதுக்கான இது வேணும், அது வேணும், எல்லாம் கேட்குறீங்க அப்பாக்கிட்ட. எல்லாத்துக்கும் பதில் சரண்டர் பண்ணு, நான் சொல்கிற வழியை ஃபாலோ பண்ணு. நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, ரேக்கி மாஸ்டர்ஸ் போய் அவங்கக்கிட்ட வந்து இது பண்ணுங்கள், கிளாஸ் கற்றுக்கோங்க. அப்படி யாரும் தெரியலையா, டிவைன் பாத் சேனலில் உங்களுக்கு எல்லாமே அவைலபிள், தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இது பண்ணால் என்ன, சில பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. திரும்ப இவங்க ரீஜாயின் பண்ணால் நம்மளை மறுபடியும் பழைய மாதிரி நம்மளை டாக்ஸிக் பண்ண ஆரம்பிப்பாங்களா, இந்த உறவு சரியாக நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, அந்த டவுட் இருக்குது. பேலன்சிங் தருவாங்களா, அந்த கிளியரன்ஸ் வேணும். அதுதான் அவர்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க. கரெக்டா? எஸ். நீங்கள் பார்க்குறது ஒரு சிலர் வந்து மெயில் பார்க்குறீங்க. நீங்களாம் வந்து நல்ல ஒரு எப்படின்னா ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையில், ஒரு கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுவீங்க. கொஞ்சம் நல்ல மெச்சூரிட்டி பர்சன். ஒரு சிலர் 45, 55 அந்த மாதிரி, அதுக்கும் மேலே கூட சில பேர் தெரியுறீங்க. ஏன் உங்களோட உறவு உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, அது உங்கள் கர்மாவாக இருக்குது. ஒரு சிலருக்கு கார்மிக், ஒரு சிலருக்கு வந்து பிளாக் மேஜிக். ஓகேவா, பிளாக் மேஜிக்னால இது காரணம் உங்களுக்கே தெரியல. ரொம்ப நாளாக இதுக்கான விடை என்ன, ஏன் நம்மளோட இந்த லைஃப் இந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காரணம் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, காரணம் இதுதான். அது வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க வந்து ஒரு கர்மாவாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பிளாக் மேஜிக் பண்ணதுனால வந்த விளைவு. ஒரு சிலர் வந்து நீங்கள் ஃபார்வர்டாக போகிறது தான் நல்லதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து அது கர்மா பேஸில் இருக்குது. ஃபார்வர்டாக நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். ஜூலை மாதம் திரும்ப வந்து ரீயூனியன் போகிறத பற்றி கொஞ்சம் கன்சிடர் பண்ணிவிட்டு, உங்களோட கொஞ்சம் ஹையர் செல்ஃபில் இருக்கிறவங்களோட டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த மாதிரி ஒரு முக்கியமான டிசிஷன் மேக்கிங்கில் லேகிங் இருக்குது, பழைய லைஃப்க்கு நான் திரும்பலாமா, ரீயூனியன் பண்ணலாமா, அந்த உறவு திரும்ப எனக்கு சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படிலாம் டவுட் இருந்ததுன்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்து பாருங்கள். இல்லைன்னா எங்கேயாவது தெரிஞ்சவங்க இருந்தால் போய் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நியர்பை. ஓகேவா? ஸோ உங்களுக்கு அவங்க வந்து
சரியான ஒரு குரு கிடைக்கணும். இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் தாராளமாக பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு அதை மாதிரி யாரும் தெரியலன்னா டிவைன் பார்த்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த முருகரோட அந்த இது தெரியுது நல்லா. உங்களுக்கு முருகர் பக்தர் மோஸ்ட் ஆஃப் எனக்கு ரெசனேட் ஆகிறீங்க. அதே மாதிரி மைக்கேல் ஏஞ்சல் ப்ரேயர் ஏஞ்சல்ஸ் வழிபாடு அதிகமாக பண்ணுறீங்க. அவங்களோட அந்த கைடன்ஸ் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் ஃபார்வர்டாக போகணுன்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா போங்க, அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். இன்கேஸ் பேக் நீங்கள் திரும்ப ரீயூனியன், சில பேருக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் எடுத்தோடனே சொன்ன ரீயூனியன் பற்றி தான் நீங்கள் கேட்குறீங்க. அந்த ரீயூனியன் பண்ணால் எனக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்களாங்கிறது தான் உங்களோட டவுட்டு. அது ரொம்ப நாளாக இருக்குது. ஒரு சிலர் வந்து பிலோ 35ல் தெரியுறீங்க. மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் வந்து அபவ் 40-50 அந்த மாதிரி இருக்கீங்க. ஓகேவா? சில பேருக்கு வந்து நியூ பிகினிங்ஸ் உங்களுக்கான அந்த வழிகள் திறக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. ஒரு சிலருக்கு உங்கள் பர்சன் கூட அடிக்கடி வாய்க்கா வரப்பு தகராறு ஏற்படுற மாதிரி இருக்குது. அவங்க உங்களுக்கு நிறைய வார்த்தை ஜாலம் காமிக்கலாம். உங்களை வந்து திரும்ப ஃபேக் ஆக்கிறதுக்கான விஷயங்கள் நடக்கலாம். இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் அதிலேருந்து மூவ் ஆன் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு நியூ பிகினிங்ஸ் வேணும்னு சொல்லிவிட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணுவீங்க. சில பேருக்கு ப்ரப்போசல் கூட நீங்கள் அந்த முயற்சி பண்ணுறீங்க இல்லையா, ஒரு நியூ பிகினிங்ஸ் வேணும்னு சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, இல்லைனா அதுக்கான வரன் பார்க்குறது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று செய்யும் பொழுது அதுக்கான நல்ல ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. இப்போ வந்து ஒரு மெசேஜ் அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் ஒரு வரன் பார்த்துட்டு வந்துருந்துருக்கீங்க, இல்லைனா ப்ரப்போஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னா அவங்ககிட்டருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக இது வந்து செகண்ட் லைஃப். இப்போ நீங்கள் உங்களோட அந்த ஃபஸ்ட் லைஃப் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு லவ்வாக இருக்கலாம், இல்லைனா முதல் இதுவாக இருக்கலாம். உங்களுக்கு மேரேஜ் லைஃபு ஃபெயிலியர் ஆகிட்டு இது செகண்டாக தான் உங்களுக்கு அமைய போகுது. ஓகேவா? இது லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி, மேரேஜ் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, இப்படி தான் வருது. மோர் தென் 1 or 2 ஃபெயிலியர்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்க. அதுக்கான வழிகள் உங்களுக்கு வேணும்னு நினச்சி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அது நடக்கும். பட் 2 பேருக்குமே வந்து ஒரு சின்ன ஹிண்ட்டு கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து மேட்சிங் பார்க்குறதுக்கு வந்து ஆஸ்ட்ரோவில் பண்ணுவீங்கல்ல, ஜாதகம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு 2 பேர் தான் வச்சு இந்த நட்சத்திரத்துக்கும் அந்த நட்சத்திரத்துக்கும் செட் ஆகுதா, லக்னம் செட் ஆகுதா, முதல்ல உங்களோட 2 பேருக்கும் 6 செட் ஆகுதான்னு பாருங்கள். ஓகேவா? ஆஸ்ட்ரோலலாம் என்ன தெரியுமா வரும், இந்த கர்மாவுக்கு இந்த கர்மா தான் ஜாயின் ஆகும்னு சொல்லி அங்கே ஆல்ரெடி ரிஜிஸ்டர். அதுதான் உட்காந்து நீங்களாக வழியாக, அதாவது விதி வலியதுன்றாங்கல்ல, ஒரு பாட்டெல்லாம் வருது. உட்காந்து எனக்கேற்ற ஜாதகமாக இது பாருங்கள், அப்படி தானே கேட்குறீங்க? மேட்சிங் பார்த்து இந்தாங்க இத்தனை பொருத்தம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா, உனக்கு இந்த தலையெழுத்துக்கு நீ அந்த மாதிரி ஆள்கிட்ட தான் மாட்டணும்னு இருக்குது விதி. அப்போ அவங்க தான் எனக்கு வேணும்னு சொல்லி அங்கே போய் எவ்வளோ ஒரு ஸ்மார்ட்னஸ் இல்லை. உட்காந்து யோசித்து பார்த்தா காமெடியாக இருக்குது. நீ உங்கள் தலையெழுத்தை வந்து நீங்களே வர வச்சுக்கிறீங்க அங்கே போய் உட்காந்து. பட்டு நீங்கள் இங்கே டிவைன் பாத்துக்கு வந்தீங்கன்னா உங்கள் தலைவிதி மாறும். உங்களுக்கு இது குட் சோலா, இது கர்மா சோலா, இது உங்களுக்கு செட் ஆகுமா, இது ஆஸ்ட்ரோ மேட்சிங் இருக்குது, பட் ஆனால் இது லவ் பாண்டிங் கொடுக்குமா, இது உங்களோட திருமண வாழ்க்கையை வரைக்கும் போகுமா, இது இல்லைனா இந்த லவ் பாண்டிங் நெக்ஸ்ட் திருமண வாழ்க்கை உங்களுக்கு கண்டினியூ ஆகுமா, நடுவில் பிரேக் ஆகிடுமா, இது லாங் சப்போர்ட் கொடுக்குமா கொடுக்காதா, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட 2 பேரோட ஆராவை செக் பண்ணுங்கள். ஒரு கன்சல்டேஷன் எடுங்க. இனி புதுசாக நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணி லவ் பண்ணி போகிறீங்கன்னாலும் சரி, இல்லை புதுசாக திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னாலும் சரி, இல்லை ஒரு ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஒரு திருமணம் செஞ்சு ஃபஸ்ட்டு மேரேஜ் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னாலும் செகண்ட் லைஃப் போகிறீங்கன்னா இனியாவது கவனம் வைங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. நான் ரொம்ப கொஞ்சம் ஜாலியாக ஒரு ஃப்ரீயாக சொல்கிறதுனால இது இன்னும் சாதாரண ஒரு 10ல் 11 நினச்சிருக்காதீங்க. நம்மளோட சொசைட்டி இன்றைக்கி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க பெரிய பிரச்சனை இது தெரியுமா? இது இன்னும் சாதாரணமாக நான் வந்து ஆஸ்ட்ரோ நான் வந்து ஒரு டாரோட் பார்த்துட்டு உட்காந்துக்கல. எனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்குறாரு டிவைன். அந்த வேலையை நான் வந்து செய்கிறேன். எவ்வளோ பேருக்கு உங்களுக்கு ஐ ஓப்பனிங் கொடுக்கணுமோ கொடுத்துட்ருக்கேன். இதை நீங்கள் சாதாரணமாக இந்த நார்மலாக டேரூட்டில் வந்து அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு ஜிஜாண்டிங்காக அப்படி சொல்லி இப்படி சொல்லி அப்படியெல்லாம் உங்களை வந்து கெஸ் பண்ண வச்சு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது எப்படின்னா, நீங்கள் எல்லாம் இந்த இதெல்லாம் பார்க்குறீங்கள்ல, இந்த சீரியல் ஆண்டிங், அதுதான் ஞாபகம் வருது. சீரியல் ஆண்டிங்களுக்கு ஒவ்வொரு சீரியல்லையும் எப்படியோ
அப்படியே பீக்காக காமிப்பாங்க. இப்படி அப்படி சொல்லிட்டு தோரணையெல்லாம் வச்சு அந்த மாதிரியெல்லாம் போட்டு எனக்கு வந்து விருப்பம் இல்லை. அப்படிலாம் லைக் வாங்கணும், அப்படிலாம் என்னோடய சேனல் நடத்தணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. என்னோடய பிள்ளைங்களுக்கு பிரச்சனை இருக்குது, நீ போய் செய், நீ போய் பண்ணு, எத்தனை பேருக்கு அதுலேருந்து வெளியே வரணும்னு இருக்கோ வரட்டும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார். அதனால தான் இந்த கார்டு வழியாக உங்ககிட்ட என் ஹேமாவாக இருந்து பேசிகிட்ருக்காரு. இது லைஃப் பிரச்சனை ஒன்றும் சாதாரண பிரச்சனை கிடையாது. இது நீங்கள் உங்களுக்கு தெரிய வருதா? உங்கள் ஃபேமிலிக்குள்ளே யாரோ ஒருத்தருக்கு மேரேஜ் ஆக போகுது, இல்லை யாரோ ஒருத்தர் லவ் பண்ணிகிட்ருக்காங்க, அலர்ட் பண்ணுங்கள் அந்த பிள்ளைங்களை, ஐ ஓப்பனிங் கொடுங்க. இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு கல்யாணத்துக்கான பிள்ளை இருக்குது, இல்லை கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கு வாழ்க்கை சரியில்லாமல் போயிட்டுருக்குன்னா இப்போயாச்சும் நீங்கள் முடிச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் நான் சீரியஸாக பேச வேண்டிய இடத்துல நான் வந்து ரொம்ப இதுவாக பேசுகிறேன், ஃபன்னாக பேசுகிறேன்னா, இது வந்து ரொம்ப சீரியஸாக பேசினா நீங்கள் அதை எந்த அளவுக்கு எடுத்துக்குவீங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மென்டாலிட்டியில் பார்க்குறீங்க. மேடம் நீங்கள் ஏன் எப்போவுமே கோவமாக பேசுகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு நான் ஏன்பா என்ன கோவப்படுங்க? இங்கே வர்றது நான் வந்து லைஃப் வந்து ஒரு ரொம்ப லைட்டாக சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்க. எதையும் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம். ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ப்ராப்ளம் உங்களுக்கு ஆஸ்ட்ரோவுக்கும் நம்மளோட டிவைன் பாத் சேனலில் டேரோட்டில் நான் உங்களுக்கு உங்களோட கர்மா கிளன்சிங்லேருந்து எல்லாமே பண்ணித்தரேன். இது எங்கே கிடைக்கும் உங்களுக்கு? ஆஸ்ட்ரோவில் வந்து நீங்கள் பாருங்கள், சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஆஸ்ட்ரோவில் ஒரு ராசிக்கு இது நடக்குதுன்னா என்னென்னமோ போடுறாங்க. அதில் இந்த ராசிக்கு இது என்ன நடக்க போகுது பார்த்தீங்களா, அவங்க லைஃப்பில் ஒரு 4 நபர் வரப்போகிறாங்க, என்ன ஆக போகிறாங்க, அவங்க லைஃப் எப்படி ஆக போகுது, அப்படி அந்த வார்த்தையை கொடுக்குறாங்க பாருங்கள். அவரே ஒரு பேனிக் ஆகிற மாதிரியான வார்த்தைகள், இல்லைன்னா ஒரு அப்படியே ஒரு பயப்படுற மாதிரியெல்லாம், இவர் வந்துட்டார் என்ன ஆகுமோ இது தெரில இவங்க லைஃப்பில் அப்படின்ற மாதிரிலாம். அதுதான் உங்களுக்கு நல்லா இருக்கா? உங்களுக்கு சொல்யூஷன் வேணுமா இல்லை பயமுறுத்தல் வேணுமா? சொல்யூஷன் வேணும்னா டிவைன் பாத் பாருங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அதுவாது குட் கர்மாவை சேர்க்கும். ஓகேவா? ஒன்று நீங்களாவது தெளிவாகுங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்காவது ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஓகே செல்லங்களே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இனிமேல் வந்து மேரேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆரா செக் பண்ணுங்கள். ஆரா மேட்சிங் இருக்கா, லைவ் பாண்டிங் கொடுக்குமா, இந்த ஆரா உங்களுக்கானதா, இல்லைன்னா இது வந்து டாக்ஸிக் பண்ணுறதுக்காக கர்மாவாக வந்ததா, அலர்ட் ஆகிடுங்க. அலர்ட் ஆகும். ஏதோ இந்த வடிவேல் ஜோக்கெலாம் வரல, அந்த மாதிரி வருது எனக்கு. ஸோ உங்களை அலர்ட் பண்ணுறேன், தட்ஸ் இட். எல்லாருக்கும் தெரிவிங்க இந்த மாதிரி முக்கியமான விஷயம் இது சொசைட்டிக்கு ரொம்ப. ஏன்னா இன்றைக்கி வந்து முக்கால்வாசி லவ் ரிலேஷன்ஷிப் எத்தனை சக்ஸஸ் ஆகுது, அதே மாதிரி மேரேஜ் லைஃப் எத்தனை சக்ஸஸ் ஆகுது. ஆஸ்ட்ரோ பார்த்து கட்டி வைக்கிறீங்க, எத்தனை பேர் சக்ஸஸ் ஆகிறாங்க. ஸோ அடுத்த ஜென்ரேஷனையாவது இப்போ நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் வந்து கிராஸ் பண்ணியிருப்பீங்க, 30-40 கிராஸ் பண்ணுறீங்க. ஒரு சிலர் 25 இருக்கிறவங்கெல்லாம் பார்க்குறது ரொம்ப கம்மி, ஒரு 25% தான் பார்க்குறீங்க. 20லேருந்து 25-30 வரைக்கும் பார்க்குறவங்கெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கீங்க. உங்களுக்கு ஏன்னா ஃபன் பண்ணுறதுக்கு நிறைய சேனல் இருக்குது, நிறைய இந்த நான் தான் சொன்னேனே ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட அந்த சீரியல் ஆண்டிங்களுக்கு போடுற அந்த சீரியலில் வர மாதிரி டாபிக் எடுத்து அப்படியே காரசாரமாக அப்படியெல்லாம் அந்த மசாலாலாம் போட்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரிலாம் நான் வந்து ரீடிங் போட்டேன்னா நல்லா பார்ப்பீங்க, நிறைய லைக்ஸ் வரும். எனக்கு அப்படிலாம் பேசுகிறதுக்கு எனக்கு வரவும் வராது. நான் இந்தளவுக்கு பேசுகிறேனேங்கிறது இறைவன். நான் வந்து ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பேன், ரொம்ப யார்கிட்டையும் வந்து என்னென்ன லிமிட்டாக இருப்பேன். யாரோட விஷயத்துலேயும் பர்சனல் விஷயத்தில் மூக்க நுழைக்க மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. அப்படி இருந்தவளை இப்படி கொண்டாந்து மாற்றி விட்டாரு என் இறைவன். நீ பேசித்தான் ஆகணும், நீ சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ தூரம் உங்களுக்கு எவ்வளோ சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லணுமோ அவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். எத்தனை பேர் கற்பூரமாக இருக்கீங்களா இல்லை வாழ மாட்டையான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? கற்பூரமாக இருக்க பிள்ளைங்க பிடிச்சிக்குவீங்க. ஓகே, வாழ மாட்டையாக இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. கவனமாக இருங்க, வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க. அதுக்கு தான் வந்திருக்கோம், கஷ்டப்படுறதுக்காக வரல. அதனால் உங்களோட கர்மா சோலை தேடி போகிறதுக்கு ஆஸ்ட்ரோ பின்னாடி ஓடாதீங்க. எனக்கோட கர்மா சோல் கிடைக்குமா அப்படின்னு தான் ஆஸ்ட்ரோவில் போய் நீங்கள் வந்து ஒரு ஜாதகம் பார்த்து கேட்குறீங்கன்னு வச்சுங்க. ஓ, உங்களுக்கான கர்மா சோல் வேணும்னு தான் வந்திருக்கீங்களா? நான் வந்து எனக்கு யாராவது அது மாதிரி கேட்டாங்கன்னா அப்படி தான் இதுவே உங்களுக்கு அது வந்து பேட் கர்மா அப்படின்னா அது வேண்டாம், அது விளக்கிக்கோங்க. உங்களோட ஆரா பவர் கரெக்டாக அவங்களுக்கு மேட்சிங் இருக்கா, இந்த பாண்டிங் கொடுக்குமா இது லைஃப் லாங், இல்லைனா இது நடுவில் உங்களை டாக்ஸிக் பண்ணிட்டு போகிற இதுவா, இல்லைனா இது ட்வின் ஃப்ளேமா, என்ன வாட் எவர் இட் இஸ். ஒரு சிலருக்கு நல்லதாக இருக்கும், ஒரு நடுவில் பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் வேறு மாதிரி மாறி இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு பிளாக் மேஜிக் ஏதாவது இருக்கா, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிளாக் மேஜிக் இருக்கா, எதுவாக இருந்தாலும் சரி பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி சொசைட்டிக்கு அவ்வளோ நல்ல மனசுக்காரங்க இருக்காங்க. ஓகே, சரி,
இந்த பைல் 3 ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க செல்லங்களே. யாருக்காவது கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் கர்மா கிளன்சிங் ஆரோ சக்ரா கிளன்சிங் பண்ணுங்கள். உங்களோட சோல் பர்பஸ் எதுக்காக நீங்கள் அவங்க வந்தீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா கூட ஒரு கன்சல்டேஷன் எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.